ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுருள் பன் ரோல் பன்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த பன் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த பன்னை பேக் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி கடாயோ ஓடிஜியோ யூஸ் பண்ணல. ஸ்டவ்லேயே ஈஸியாக பண்ணக்கூடிய பஞ்சு மாதிரியான இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் கை பொருட்களுக்கு சூடு இருக்கணும். அந்த மாதிரி 3/4 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. இது 125 ml இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது நார்மல் சுகர் தான். இப்போ இந்த மிக்சிங்கை 10 நிமிஷம் விட்டுடுங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பஞ்சு மாதிரி ரோல் பன் கிடைக்கும். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், இதே மாதிரி நுர பொங்கி வரும். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு எக்கை இதே மாதிரி அடித்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சிங் கூட 250 கிராம் மைதா ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து பிணைங்க. நம்ம ஆட் பண்ண பாலே கரெக்டாக இருக்கும், தண்ணி தேவைப்படாது. அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் தான் நமக்கு நல்லா மைதா எக்ஸ்டெண்ட் ஆகும், பன்னும் சாஃப்டாக வரும். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியை வச்சு கவர் பண்ணிடுங்க. இது ஒரு 1.5 மணி நேரம் ஆகட்டும். நம்ம வச்ச டோ டபுள் த அமௌண்ட்டாக நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரம் ஆச்சு. அழகாக மைதா எக்ஸ்டெண்ட் ஆகி புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை ஈவனாக பஞ்ச் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண இந்த டோவை 4ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி டோ ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ண பேட்டர்லேருந்து ஒரு பால் எடுத்து இதே மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜென்டிலாக இதை ரோல் பண்ணணும். ரொம்ப ப்ரெஷர் தரக்கூடாது. ரோல் பண்ண டோ கூட இதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ண பிளேட்டில் இதே மாதிரி பன்னை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் தரணும். அழகாக ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நம்ம வச்ச ரோல் ஃப்ளஃபியாக பெருசாகி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே எக் வாஷ் கொடுத்துடலாம். எக் வாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைல்லையே ஷைனிங்கான ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பத்தை வச்சுட்டு அடிக்கனமான பாத்திரத்தில் 1/2 இன்ச் அளவுக்கு மணல் போட்டு இதே மாதிரி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாண்டு வச்சு உள்ளே டோ வச்சிடலாம். சின்ன பர்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் இது பேக் ஆகணும். நம்ம செஞ்ச அதே ரோல் மாதிரியே ஓடிஜிலையும் வச்சு எடுத்துடலாம். ஸோ 3 ரோலையும் நான் ஓடிஜி பிளேட்டில் வச்சுட்டேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓடிஜியை. இதை பேக் பண்ணுறதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். எனக்கு 18 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், அவ்வளோதான், ரோல் பன் ரெடி ஆகிடுச்சு. ஓடிஜியில் பர்ஃபெக்டாக அவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு. அடுப்பில் வச்ச பன்னுமே ரொம்ப சாஃப்டாக ரெடியாக இருக்குது. பட் நமக்கு அடியில் தான் ஹீட் இருக்கும். ஸோ மேலே சர்ஃபேஸ் ரொம்ப கிளாஸியாக இருக்காது, ஓரளவுக்கு கிளாஸியாக சாஃப்டாக இருந்தது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பேக்கரி ரோல் பண்ண வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.